ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் 19/7/2023 சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் 3ஆம் தேதி. இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி சித்த யோகம் 12:01 ராவு காலம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேனால் புஷ்ய நட்சத்திரம் ஒரு 8:30 மணி வரலாம் கார்த்தால். அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம். இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா கடக ராசியில் வரும். கடக ராசியில் வரக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். அதனால் சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அவர்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள்லாம் தள்ளி போடுறது நல்லது. அதை தவிர பார்த்தலைன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் தான் ஆகணும், இல்லை இதெல்லாம் சர்டன் திங்ஸ் என்னோடய கண்ட்ரோலில் இல்லை, அதாவது இப்போ கோர்ட் ஆர்டர் ஏதாவது ஒன்று வருது, இல்லை இன்டர்வியூ நீங்கள் இன்றைக்கி அட்டன் பண்ணி தான் ஆகணும், இல்லை நீங்கள் இன்றைக்கி ஜாபில் ஜாயின் பண்ணுங்கன்னு கம்பல்ஷன் கொடுத்துட்டா, இந்த மாதிரியான கட்டாயங்கள் பேரில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு, போய் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளி மாலை அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கோ இல்லை சிவன் கோயிலில் போய் சிவபெருமானுக்கோ போட்டு போகிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். அதனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். ஏற்கனவே இருந்த முயற்சிகளில் அதனுடைய அவுட்புட்டாக இருந்தது, ரிசல்ட்டாக இருந்தது, அதை வச்சு தான் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பாக அதில் போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் பார்க்கலாம். என்ன தகவல் அப்படின்னா, இந்த சந்திராஷ்டமம் மாதிரியே இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகம்னு ஒன்று சொல்லுவாள். அதாவது பொண்ணுக்கும் ஆணுக்கும், பெண் ராசிக்கும் ஆண் ராசிக்கும் சஷ்டாஷ்டகம், பெண் லக்னத்துக்கும் ஆண் லக்னத்துக்கும் சஷ்டாஷ்டகம் அப்படின்னுவா. இப்படி சஷ்டாஷ்டகம்னா என்ன அப்படின்னா, பெண்ணினுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பையனுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கம்பேர் பண்ணும்போது பெண்ணுடைய ராசியிலிருந்து பையனுடைய ராசி 8ஆம் இடமோ இல்லை 6ஆம் இடமோ வந்ததே ஆனால் ஆணிலிருந்து பெண்ணுக்கு 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ வரும். அதனால் 8, 6 இந்த தொடர்பாக பெண் ராசியும் ஆண் ராசியும் சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை குறிக்கிறது. காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியை இதுக்கு கொடுக்கறது. இதை தவிர பார்த்தலையானால் 8ஆம் இடம் செவ்வாய் பகவானின் விருச்சிக ராசி. அது உடல்நிலை, நோய் உருவது, பிரிந்து செல்வது, ஆயுள் காரகத்தை டிசைட் பண்ணுறது, இதெல்லாம் 8ஆம் இடத்தை சொல்கிறது. அதனால் பெண்ணுக்கும் ஆணுக்கும் 8, 6 ராசியோ லக்னமோ, லக்னம் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், மேஷ லக்னமாக இருந்ததுனால் செவ்வாய் லக்னம் அப்படின்றதுனால 8ஆம் இடத்தினுடைய இது பார்த்தேன்னா விருச்சிக லக்னம் வரும். ஆனால் இதுக்கு விதிவிலக்குகளும் அதிகமாக இருக்குது. விதிவிலக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரே லக்ன அதிபராக இருந்தால் விதிவிலக்காக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இப்போது மேஷ லக்னம் அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக லக்னம். அது 8, 6ன்னு வரும். இருந்தாலும் விதிவிலக்கு வரும். சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும். அதே மாதிரி உங்களுக்கு துலா லக்னம்னு எடுத்துட்டேன்னா 8ஆம் இடம் ரிஷபம் வரும். அந்த மாதிரி வரும்போது, இல்லை துலா ராசின்னா 8ஆம் இடம் ரிஷப ராசியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம 8, 6ன்ற காம்பினேஷன் ஒரே ஒரு தவிர்ப்பு என்ன அப்படின்னா, அதே ராசிக்காரர் அதே ராசியினுடைய அதிபதியாக இருந்ததுனால் நல்லது. அது யார் யாருக்கு வரும் அப்படின்றத ஒன்றா நம்ம பார்க்கலாம். அப்புறம் இதில் ஒருத்தருடைய ராசியும் அடுத்தவாளுடைய லக்னத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு லக்னம் மேஷமாக இருக்கும், ராசி வேறு ஏதாவது இருக்கும். ஆனால் விருச்சிக ராசியில் இருக்கிறதையும் மேஷ லக்னத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு லக்னம்னு எடுத்தோம்னா லக்னத்துக்கு லக்னம் தான் கம்பேர் பண்ணணும், ராசிக்கு ராசியை தான் கம்பேர் பண்ணணும்.
சில பேர் என்ன பண்ணுவான்னா, இந்த இவர் பொண்ணு வீட்டில் வந்து மேஷ லக்னத்தில் இருக்கான், பையன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கான், அதனால் 8, 6 வருது. அந்த மாதிரி வந்து ஒரு லக்னத்தையும் ராசியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பொதுவாகவே சஷ்டாஷ்டகம் அப்படின்றது ஒரு ராசிக்கோ லக்னத்திற்கோ வரக்கூடாது அப்படின்றது சொல்கிறது வழக்கம். இதன் மூலியமாக வந்து ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில். எப்படி ஒரு பெரிய ஏற்றம் வரும், திடீர்னு அதுலேருந்து ஃபாலோ ஆவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது தான் வந்து சாஸ்திரத்துலேயும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய நேமோடு. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு உண்டான கட்டணத்தை கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹாரஸ்கோப் வந்து போட்டுட்டு அதில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி, அதற்கு பிறகு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் போட்டுட்டு, உங்களுக்கு உண்டான தசா எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற கோல்சார பிரகாரம் எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்னா, மேஷத்தில் ராகுவும் குருவும் இருக்க, சந்திர பகவான், புத பகவான், சூரிய பகவான் 4ஆம் இடமான கடகத்தில் இருக்க, 5ஆம் இடத்துல அதாவது சிம்மத்தில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும், அதற்கு பிறகு துலாத்தில் வந்து கேது பகவானும், கும்பத்தில் வந்து வக்கர சனி இருக்கார் 11ஆம் இடத்துல. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். குருவின் பார்வையில் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா ராசிநாதன், அவருடைய 9ஆம் அதிபதி வேறு குரு பகவான். அதாவது யோகத்திற்கு, அதிர்ஷ்டத்திற்கு, எல்லாத்திற்குமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து இந்த மேஷ ராசிக்கு வந்து குரு பகவான். அந்த குரு பகவானே வந்து பார்க்குறார். அவர் வந்து இயற்கை சுபர் வேறு. அதனால் வந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றி கிடைக்கும். பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரும். நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு வாருங்க. அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் மொத்தமே வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் சுக்கிர பகவான். 4ஆம் இடம் வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து திக்பலம் பெறதுனால ஆட்சி பெறதுக்கு எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த நிலைமையில் இருப்பாளோ அதுக்கு ஒரு 10% கம்மியாக வந்து திக்பலத்தில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாள். அதனால் வந்து சுக்கிர பகவானுடைய அருள் இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் ஏற்றமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாகும். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் விளக்கு போடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு ரெட் கலர், அதாவது சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவானோட சேர்ந்துருக்கார். இது பெரிய யோகம். ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குரு பகவானும் 11ஆம் இடத்துல. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான், உங்களுக்கு ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும், 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். செவ்வாய் பகவான் எப்போவுமே வந்து இந்த மிதுன கன்னி ராசிகளுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் மறைஞ்சிருந்தாருன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து செவ்வாய்க்கு உண்டான காரகத்தில் பண்ணக்கூடிய வேலைகள் எதாக இருந்தாலும் சரி அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அவருக்கு ஒரு எருக்கம்புல் மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் இன்றைக்கி ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் சுப செலவாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் முனைவரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்யோன்யம் குறையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை வணங்கிட்டு வாங்க, ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல. ராசியின் அதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். மைண்டை காமாக வச்சுக்கோங்க, கம்போஸ்டாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கிடைக்கிறது. இன்றைக்கி பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும். பானகம் பிரசாதம் இது பண்ணுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 11 இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ராசியின் அதிபதியே 11 இருக்கார். நீங்கள் எதை தொட்டாலும் பணம் கொட்டும், நீங்கள் எதை பேசினாலும் பணம் கொட்டும். ஏன்னா உங்களோட தனக்காரகனும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பணம் மட்டுமே ஒரே குறிக்கோளாக இருப்பீங்க. கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவீங்க. 11ஆம் இடம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதி 11 இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி கிடைக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சப்தமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு அந்த மாதிரியான விசேஷங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு இன்றைக்கி புதன்கிழமை வேறு ஒரு வெத்தலை மாலை போடுறதும், கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையில் இருக்கார். பெரிய ஏற்றம். உங்களுடைய 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன் வியாபாரத்துக்குன்னு வாங்குவீங்க. வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போடுவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி பார்த்தாலேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, சூரியனும் 9ஆம் இடத்துல. தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக ஒரு நல்ல விசேஷமான செய்தி வரும். மருந்து வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காளி கோவிலில் போய் இன்றைக்கி 12:30 ராவு காலம், ராவு காலத்தில் ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு
பிங்க் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய ராசி, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஃபுல் டே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம். பழைய இதுவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புதிய முயற்சிகள்லாம் நாளைக்கு மேலே பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறதுனால நாளைக்கு பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் கவலைப்பட வேண்டாம். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. கையில் ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. குரு பகவானை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அவருடைய ஆண் ராசியிலேயே இருக்கார். அது பெரிய ஏற்றம். இருந்தாலும் பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் ஆச்சே, நீங்கள் பேசுகிறது தப்பாக புரிஞ்சுருவா. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் சொல்லில் அதிகமாக பிரச்சனை வரும். 7.5 சனி வேறு பாத சனியில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். 6, 7, 8 அதிபதிகள் ஒரே இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவர் சேவிக்கிறது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஆட்சி பெற்ற ஆண் சனி. அதனால் கண்டிப்பாக கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களில் தோற்றுட்டோமேன்ற போகிறோமேன்ற ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் உங்களுடைய சீனியர் அங்கீகரிப்பார். உங்களுக்கு ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. பண வரவு அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது. அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போட்டு வர்றதும், கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கிறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால வேலை செய்கிற இடத்துல பெரிய பெருமை வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்துருக்கார். அதனால் காதலில் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதை, ஏன்னா 7.5 சனி வேறு. ஸோ தட்சிணாமூர்த்தியை கொஞ்சம் வணங்கிட்டு அவருக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.